2001ல் அமெரிக்காவில் ஒரு சாதாரண வீட்டில் ஒரு மிட் ஏஜ் உமன், ஒரு 50லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்மணி ஸ்லோவாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி சில மணி நேரத்துலேயே அவங்க மயங்கி கீழே விழுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு செக், ஸ்கேனு, டெஸ்ட்டு எல்லாம் எடுத்து டயக்னோஸ் பண்ணியிருந்து ஸ்ட்ரோக். டாக்டர் அவங்கக்கிட்ட வந்து கேட்ட கேள்வி, என்ன ஆச்சு, ஸ்ட்ரெஸ்ஸு, பிபி ஏதாவது இருக்கா? ஆனால் அவங்க கொடுத்த பதில் நோ. எந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியுமே இல்லாமல் எப்படி இது? ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. அந்த பாக்ஸை ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணனாலும் இவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தனாலும் ஒன்று. இது கோயின்சிடென்ஸா? அதுதான் இந்த கதை. வாங்க பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால என்னை பற்றியும் இந்த சேனல் பற்றி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். என் பேர் கவிதா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே க்ரைம் ஸ்டோரி, ஹாரர் ஸ்டோரி, மர்மமான கதைங்கன்னா ஒரு தனி இன்ட்ரெஸ்ட். நான் என்ன நினச்சேன்னா, ஒய் நாட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இந்த சேனல். பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வெல்கம் டு கவிதி அன்சால்ட். உங்களுக்கும் இந்த மாதிரி க்ரைம் ஸ்டோரிஸ், மர்மமான கதை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வீக்லி 2 டைம்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். எந்த வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸை தான் கவர் பண்ண போகிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். 1999ல் இந்த பாக்ஸுக்கு ஓனர்னு சொல்லப்படுற போர்ட்லாண்டில் ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பாட்டி இறந்து போகிறாங்க. இவங்க இறந்து போய் 2 வருஷத்தில் அவங்க வீட்டில் இருந்த பொருள் எல்லாத்தையும் அவங்க பசங்க கேரேஜ் சேலில் போடுறாங்க. அங்கே தான் இந்த கதையோட நெக்ஸ்ட்டு கேரக்டர் என்ட்ரி ஆகிறார், கெவின் மேனிஸ். கெவின் பழைய ஆன்டிக் பொருளெல்லாம் வாங்கி விற்கிற ஒரு பர்சன். இந்த கேரேஜ் சேலில் சுற்றும் போது கெவினுக்கு ஒரு பழைய ஆன்டிக் வைன் பாக்ஸ் தெரியுது. கெவின் அதை வாங்கலான்னு முடிவு பண்ணுறார். அதை வாங்க போகும்போது அந்த செல்லர் வார்ன் பண்ணுறார். அதாவது பாட்டியோட மகன் அவர் வார்ன் பண்ணுறார். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா இந்த பாக்ஸை யாரையுமே தொட விட்டதில்லை. அது கிட்ட போனாலே ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க பேர குழந்தைங்களை கூட தொடவே விட மாட்டாங்க. ஸோ எக்காரணத்துக்கும் இந்த பாக்ஸை ஓப்பனே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லர் கெவினுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. ஆனால் கெவின் அதை பெருசாகவே எடுத்துக்கல. இது ஒரு பாக்ஸ் தானே அப்படின்னு வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறார். இந்த பாக்ஸை வீட்டுக்கு வாங்கிட்டு போய் ஒரு 2-3 நாள் கெவின் வீட்டில் எதுவுமே நடக்கலை, எந்த சிம்டம்ஸுமே இல்லை. ஆனால் ஸ்லோவாக ஒன்று ஒன்றா ஆரம்பிக்குது. வீட்டில் ஏதோ செத்து அழுகி போன மாதிரி ஒரு ஸ்மெல். வீட்டில் இருக்கிற செடி எல்லாமே வாடி செத்து போகுது. அது மட்டும் இல்லை, கெவினோட செல்ல பிராணிக்குமே உடம்பு சரியில்லாமல் ஆகுது. ஆனால் கெவின் இது எதுவுமே கண்டுக்கலை. ஒரு நாள் கெவின் வீட்டில் இல்லாத போது கெவினோட அம்மா அந்த பாக்ஸை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி சில மணி நேரத்தில் மயங்கி கீழே விழுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் டாக்டர் ஸ்ட்ரோக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ தான் கெவினுக்கு பயமும் குற்றம் உணர்ச்சியும் சேர்ந்து வருது. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் கெவினுக்கு டெய்லி ஒரே கனவு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. கோவமாக கருப்பு கண்களோட ஒரு வயசான பெண் திருப்பி திருப்பி கனவுல வந்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கெவினோட ஒய்ஃப் தூக்கத்தில் செவுத்தை ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ யாருக்குமே எதுவுமே தெரியல. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது அவங்க விரலெல்லாம் ரத்தம். இப்போ கெவின் இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போய் அவர் கடையில் வைக்கிறார். ஆனால் கெவின் நினச்ச மாதிரி இந்த விஷயம் அங்கேயே முடியல. கெவினோட கடையில் திடீர்னு ஒரு நாள் தீ பிடிக்குது. தீ பிடிச்சதில் இருந்த எல்லா பொருளுமே டேமேஜ் ஆகுது. ஆனாலும் அந்த பாக்ஸுக்கு எதுவுமே ஆகலை. இப்போது கெவின் முடிவு பண்ணுறார், இந்த பாக்ஸ் என்ன ஆனாலும் என்கிட்ட இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணுறார். 2003ல் கெவின் இந்த பாக்ஸை ஈபேயில் சேல் போஸ்ட் போடுறார். ஈபேனா இப்போ நம்ம ஊரில் OLX மாதிரி பர்ச்சேஸ் பண்ணவும் சேல் பண்ணவும் ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனால் கெவின் இதில் எந்த பொய்யுமே சொல்லலை, எல்லா உண்மையும் சொல்கிறார். ஸ்ட்ரோக், கனவு, கஷ்டம் எல்லாத்தையும் போஸ்ட் போடுறார். அண்ட் கடைசியாக இந்த பாக்ஸ் ஒரு சாபமாக இருக்கலாம் அப்படின்னு முடிக்கிறார். இந்த போஸ்ட் நல்லா ஃபேமஸ் ஆகுது அண்ட் ஆப்வியஸ்லி சேலும் ஆகுது. இது வாங்கின அடுத்த ஓனரும் சேம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவரும் சேல் பண்ணுறார். அண்ட் கடைசியாக பாக்ஸ் ஜேசன் ஹாக்ஸ்டன் அவர்கிட்ட சேருது. ஜேசன் ஹாக்ஸ்டன் ஒரு மெடிக்கல் மியூசியம் டைரக்டர். அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன். ஆனால் இந்த பாக்ஸ் அவரையும் சும்மா விடலை. அவரும் டிப்ரெஷன், கனவு, ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு எல்லாமே ஃபேஸ் பண்ணுறார். 2011ல் ஜேசன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை தி பிக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு புக் எழுதுறார். 2011லேயே ஜேசன் ஒரு ரேபின்னா ஜூவிஷ் மதகுரு, அவர்கிட்ட இந்த பாக்ஸை கொடுத்து ரிச்சுவல் பண்ணி அந்த பாக்ஸை சீல் பண்ணுறாங்க. இன்னும் அந்த பாக்ஸ் அவரோட மியூசியமில் ப்ரைவேட்டாக சீக்ரெட்டான ஒரு இடத்துல தான் வச்சுருக்காங்க. அண்ட்
முக்கியமான விஷயம், அந்த பாக்ஸை அதுக்கப்புறம் யாருமே ஓப்பன் பண்ணவே இல்லை. ஜூவிஷ் மக்கள் வந்து டிபிக்னா தீர ஆசை, கோவம், வருத்தத்தோடு செத்து போகிற ஆத்மாவை தான் டிபிக்னு நம்புகிறாங்க. இந்த ஆத்மா பொதுவாக கண்ணாடி, ரிங், பொம்மை, சில டைம் மரத்தில் செஞ்ச பாக்ஸில் தான் அட்டாச் ஆகணும்னு நம்புகிறாங்க. சரி சொல்லுங்கள், இந்த பாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சா ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.